வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் சூப்பர் ரெசிபி செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்களா, பழவேற்காடுக்கு ஒரு துவாரத்தில் வந்து நின்றுந்தோம். ஒரு இடத்துல கடல் வந்தது, ஒரு இடத்துல வந்து ஆறு, ரெண்டு மீட்டாக ஒரு இடத்துல நின்று சமைச்சோம். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்பாட்டுக்காக நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. இந்த ஐலாண்டில் ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து சமைக்கலாம் வாங்க. வாவ், இந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம சூப்பரான ஐலாண்ட். இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே வாட்டர்ஸ் தான். அதுலேருந்து அந்த இடம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே வாட்டர்ஸ் தான். இந்த இடத்த தவிர நாங்கள் இப்போ நம்ம கேமராமேன் அதை காட்டுவார், நீங்களே பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்துல வெயிலே தெரியாத போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப 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 ப்ளசண்ட் அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல குக்கிங் பண்ணுறதுக்காக வந்த உடனே எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சீ ஃபுட் தான் செய்கிறோம். ஆனால் இந்த வாட்டி எப்போயுமே செய்யாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் கிங் ப்ரான் ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எறாவோட சைஸு ப்ளஸ் எறாவுக்கெல்லாம் அதுதான் கிங். அதுக்கப்புறம் லாப்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த கிங் ப்ரான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ரான் தான். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபீஸை ஒரு இடத்துல ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் உங்களுக்காக நான் சமைச்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த சைடு நம்ம கேமராமேனை காட்டுவோம். இந்த சைடெலாம் காமிச்சாருன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தால் க்ரியேட்டிவிட்டி வேறு லெவலில் கொட்டுன்னு நினைக்கிறேன். செம சூப்பராக இருக்குது இடமே. ரொம்ப அமைதியாக, ரொம்ப 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 ஒரு காமாக, இயற்கையோட எல்லா ஃபேக்டரும் இங்கே இருக்குது. லைட்டாக ட்ரிசில் ஆகுது. அந்த சைடு பார்த்தா கடல், இந்த சைடு பார்த்தா ரிவர். இந்த கட்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. டேரக்டர் திட்டுறதுக்குள்ளே அங்கே போகணும். அவங்களாம் போய் லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க. நான் அப்படியே நம்ம ஆளை கூப்பிட்டுக்கிட்டு இயற்கை ரசிச்சுட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன். செம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரெசிபி செய்கிறதுன்றது மோர் தென் ரெசிபி. இந்த இடத்துல செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கைமணத்தோட ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சிந்தனைக்கு தாண்டின விஷயங்கள், அதை தாண்டி ஒரு இயற்கையை ஒன்றி செய்யக்கூடிய ஒரு சமையல்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சீ ஃபுட்லாம் நான் பார்த்து அந்த இடத்தோட அந்த மண்ணோட ஃபுட்டை நம்ம செய்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இதே இடத்துல இருக்கக்கூடிய சீ ஃபுட்டை தான் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய ரெசிபிஸ் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேதர் பண்ணி, அதனால தான் ரொம்ப ஃபண்டாலாம் இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பண்ணி அதை பண்ணி கொஞ்சம் ஃபண்டாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு த ரெசிபி தான் நம்ம பண்ணுறோம் எப்போதுமே. ஸோ அதுதான் கைமணத்தோட ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஒரு ரெசிபிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு மெனக்கடல் இருக்குது. ஐயோ, டேரக்டர் கத்துறது கேட்குது எனக்கு. ஸோ இங்கே உட்காந்து ஏதோ மொக்க போட்டுட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ ஒரு லொக்கேஷன் பார்த்துட்ருப்பார் நினைக்கிறேன். வாங்க லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக க்ளீனாக இந்த மாதிரி ஒரு வாட்டர்லாம் சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இடத்துலையும் தண்ணி. அண்ட் பார்த்தீங்களா, நான் இங்கே தான் நிற்கிறேன். எவ்வளோ ஆழம் தெரியுமா இது? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா ஃபுல்லாக முழுவிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஆழம். இந்த இடத்துல நீங்கள் தண்ணி பார்த்தீங்களே, அதேமாரி அந்த சைடு இருக்க வாட்டர் பிளாக் எங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து முள்ளுக்காடு. இதை தாண்டி ஒரு வாட்டர் பாடி இருக்குது. நடுவில் இங்கே ஏதோ ஒரு பிட்டாக தண்ணி கூட இருக்குது பாருங்களா. ஒரு டிஃப்ரெண்ட் தண்ணி பிளாக்கிங்லாம் இங்கே தான் பார்க்க முடியும் போல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு திட்டு மாதிரி இருக்குது. இன்னொரு வாட்டர் பிளாக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அந்த வாட்டர் பிளாக் கிட்டே ஒரு இடத்த செட் பண்ணுறோம், குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபாலோ மீ. பயங்கரமான ஒரு பீச் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு லேக். அப்படியே அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததில்ல. இவர் பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக கமான்ற மாதிரி இருக்கார். அப்படி பாருங்களேன், அவரை கொஞ்சம் வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. இந்த மாதிரி ஸ்பாட்லாம் சான்ஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஒரு டேஞ்சர் என்னன்னா, முள் சும்மா சதக்குன்னு போடுறாரு எல்லா இடத்துலையும். அது ஒன்று தான் பேடு. பட் இயற்கையில் பார்ட் ஆஃப் த பார்சல், நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. வாங்க ஸ்பாட்டுக்கு போகலாம். ஃபைனலாக ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஹோம் ஸ்டைல் ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரானை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மசாலா போட்டு கிரில் பண்ண போகிறோம். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிற டிஷ். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்டைல் ப்ரான் தொக்குக்கு நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான
சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பீஸ் கிராம்பு, நம்ம பிரியாணி இலை ஒரு 1/2 to 1 அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு துண்டு ஏலக்காய். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வதங்கிட்டே இருக்குது பார்த்து, சைட் பை சைட் இவருக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம போட்டு சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஆனியனை சாப் பண்ணி போட போகிறோம். இதுக்கு தேவையான ஆனியனை போடுறேன். இந்த ஆனியன் வதங்கிறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம தக்காளியும் சாப் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஆனியன் போட்டு குக் பண்ண பார்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனியன் குக் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ப்ரான் தொக்கு எப்படி வீட்டில் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ஸோ இதில் வந்து ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கரம் மசாலாம் சேர்த்து கடைசியாக நீங்கள் ஸ்பைஸ் சேர்க்க பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியை ஆட் பண்ண உடனே நீங்கள் எப்போதுமே உப்பு சேர்க்கணும். அப்படி சேர்க்க பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போய் அரித்து தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எடுத்து உடனே அது தொக்காயிடும். ஸோ தொக்காவை பார்த்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிறது எல்லாமே கிங் ப்ரான். ஸோ சின்ன ப்ரானாக இருக்குது பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி தான் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிட்டோம். அது எப்போதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உப்பு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சால்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எப்போதுமே ப்ரான் தொக்கு செய்ய பார்த்து தனி மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெப்பர் பவுடர், ஜஸ்ட் ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவரும் போகணும். போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் இறாவை இறக்கி குக் பண்ண பார்த்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஸ்பைசஸோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இறாவை ஆட் பண்ண போகிறோம். சாதாரண இறாவில் கிங் ப்ரான். ஸோ அவங்கள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். செம்ம ஃப்ரெஷ், வேறு லெவல் ஃப்ரெஷ். அவங்க அப்படி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஊற்றாதீங்க, கொஞ்சம் குக் பண்ணுங்கள், அதுலேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இது குக் ஆச்சுனாலே போதும், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக மல்லியை நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். வாவ். இவங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல விட்டுடுவோம். நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிட்டே இருக்க பார்த்து சைட் பை சைட் இதுக்கு தேவையான மல்லியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ரானுக்கு சீ ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறேன், கொஞ்சம் மல்லி போட போகிறேன். ஃபினிஷிங்லேயும் கொஞ்சம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாதி மல்லி போட போகிறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஃபைனலுக்கும் நம்ம அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மேஜிக் லீஃப்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது ஃபைனலாகவும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
சீ ஃபுட் கூட 2 விஷயம். இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு லெமன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணவே கூடாது. சில டைம் வந்து அந்த லெமன் வந்து உங்களுக்கு பிட்டர்னஸ் கொடுக்கும். அதனால் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இறக்கிக்கோங்க லெமன் சேர்க்குறதா இருந்தால். நான் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன், அதுவும் எண்டில் தான் நான் சேர்க்க போகிறேன். இது நல்லா ஒன்றோட ஒன்று திரண்டு வரணும். அந்த மசாலாவில் நம்ம ஊற்றணும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி நல்லா சுண்டி அந்த ப்ரானோட அந்த மசாலா அப்படியே மர்ஜ் ஆகிருக்கணும். எது ப்ரான் எது மசாலான்னு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு மர்ஜ் ஆகணும். மர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷில் கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு வேணுன்னா ஒரு 2 பீஸ் கருவேப்பிலையை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டுனா செமையாக இருக்கும். ஸோ கிங் ப்ரான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதையே வந்து ஒரு ஷெல்லோட அப்படியே ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் சிம்பிள் ஹோம் ஸ்டைல் ப்ரான் நம்ம பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் ரெசிபியை தாண்டி குயிக்காக ஒரு ரசம் வைக்கிறோம், அது கூட என்ன வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஈஸியாக செய்யலாம். இது கிங் ப்ரானில் எந்த ப்ரானில் வேணாலும் நீங்கள் இதே மசாலா போயிடலாம். ஈவன் கடம்பா கூட நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஸ்குவிட் இருக்கு இல்லையா, ஸ்குவிட் கடம்பான்னு சொல்லுவோம்ல, அது கூட இதே மாதிரி மசாலாவில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி கடம்பாக்கு மட்டும் கடைசியாக கொஞ்சம் சோம்பு தேங்காய் அதை வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச், இதுக்கு தேவையான மல்லி, சும்மா ஒரு 2 பீஸ் கருவேப்பிலை. இது வந்து நீங்கள் கிண்ட பார்த்து நல்லாவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக லெமன் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் லெமன் ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ப்ரான் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்டைல் ப்ரான் தொக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு இதே வந்து ரோஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரானை ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணுறோம். பட்டர்ஃப்ளை கட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஷெல் எதுவுமே போட மாட்டோம். பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த பட்டர்ஃப்ளை கட்டு தான். நீங்கள் கிட்ட வந்து க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் இருக்க அந்த வெயின் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணோன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அதே மாதிரி வந்து இந்த ஹெட்டையும் சேர்த்து குக் பண்ணிட்டு ஹெட்டும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது இன்னொரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, தலையை தனியாக எடுத்து அதில் சூப் வைப்பாங்க. அது வந்து இப்போ ஒரு யூரோப்லாம் போனீங்கன்னா ஷ்ரிம்ப் பிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஹெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் குழம்பு வைக்கிறதுனா கூட இந்த ஹெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிங் ப்ரான் வாங்கினீங்கன்னா இந்த ஹெட்டை தூக்கி போட்டுறாதீங்க, மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஃப்ளஷஸ் இருக்கும், நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மேரினேஷனை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மேரினேஷனே இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் லெமன் ஜூஸ், சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக பட்டர் போட்டு க்ரில் பண்ணி சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்கக்கூடிய ப்ரான். நான் இப்போ சவுத் இந்தியன் ப்ரிப்ரேஷனில் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாய் தூள். எப்போதுமே க்ரில்லுக்கு வந்து நீங்கள் க்யூமின் பவுடர் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரையும் கொடுக்கும். எஸ்பெஷலி ராவாக க்ரில் பண்ண பார்த்து அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால் தேவையான அளவு க்யூமின் பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம மேலே பவுடர் போட்டு இது பண்ண போகிறோம். எப்படி இதை மேரினேட் பண்ணணும்னு, அதாவது இதில் எப்படி தடவணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குல்ல மசாலா, இது ஃபஸ்ட்டு ஒரு போட்டுட்டு தலையில் வரைக்கும் போகணும், தலை உள்ள வரைக்கும் நல்லா போகணும் மசாலா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டுட்டு மினிமம் ஒரு 2 hours அப்படியே ஊற வைக்கணும். ஏன்னா இல்லைனா நீங்கள் எப்போயே க்ரில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மசாலா தனியாக, ப்ரான் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு இதை மூடிடணும். இந்த மாதிரி மூடி அப்படியே நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரானையும் நம்ம தடவி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிங் ப்ரானுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கோம். அவங்கள சூப்பராக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி
தவால எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் குழம்பு தூள் வச்சுருக்கோம், அது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி மசாலா நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மசாலா தூளையும் போட்டு அவ்வளோதான், இவங்கள கிரில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ப்ரான் குக் பண்ண பார்த்து மட்டும் இந்த மாதிரி குக் பண்ணணும். ஏன்னா அந்த சைடு குக் ஆயிடுச்சுனா தான் மீதி எல்லாமே உங்களுக்கு குக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரான்ஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். அதாவது மேலே ஒரு லொக்கேஷனில் உட்காந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்காரு? பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்காருல்ல. ஸோ ஃபைனலாக நம்ம செஞ்ச டிஷ்ஷை அருமையான ஆற்றுக்கு நடுவில் நின்று டேஸ்டிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் இயற்கையோட ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தண்ணிக்கு மேலே தண்ணியில் பிடிச்ச சீ ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்றது ஒரு வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்டைல் ப்ரான் தொக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எடுத்து ப்ரானை கடிக்கிறது மகா குத்தம், அதை கடித்து திருப்பி வச்சா மகா குத்தம். அதனால் எடுத்து இப்படி எடுக்கணுமா? சாப்பிடலாமா? ரெடியா? என்ஜாய். வேறு லெவல் டேஸ்டிங். இந்த சைடு போனால் என் டீம் பிடிங்கிப்பாங்கன்றதுனால இந்த சைடு, ஓ மை காட், இந்த சைடு திரும்பினோடனே பாருங்களேன், வேறு லெவல் மழை பெஞ்சிட்ருக்கான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல ஓப்பனாக இருக்குல்ல, அங்கெல்லாம் கிளியராக இருக்குது. இங்கெல்லாம் வேறு லெவல் மழை. எங்களை ட்ராவல் ஆகி வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது வர்றதுக்குள்ளே இந்த சைடு போனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிங்கிப்பாங்கன்றதுனால இந்த சைடு போய் டேஸ்ட் பண்ணிட்டு எம்டி பிளேட்டோட வெளில வரேன். வெயிட் பண்ணுங்கள்.